இன்றைக்கி நம்ம சுட்ட கத்தரிக்காய் மசியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இங்கே 1/2 கிலோ கத்தரிக்காய் எடுத்திருக்கேன். கத்தரிக்காயை இந்த மாதிரி ஒரு ஃபோக் வச்சு அங்கங்கே ஹோல் போட்டுக்கிறலாம். ஸோ இந்த மாதிரி போட்டு நம்ம சுடும்போது கத்தரிக்காய் ரொம்ப வேகமாக சுட்டுரும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி ஹோல் போட்டுக்கிறோம். அப்படி இல்லைனா நீங்கள் கத்தி வச்சு கூட அங்கங்கே ஹோல் போட்டுக்கிறலாம். இப்போது ஸ்டவ்வை ஆன் பண்ணி அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு மாதிரி வச்சு அந்த கத்தரிக்காயையும் அதுக்கு மேலே வச்சு இந்த மாதிரி சுட்டு எடுத்துக்கிறலாம். லோ ஃப்ளேமில் வச்சு சுடணும். கத்தரிக்காய் ரொம்ப கருகிடக்கூடாது. கருகிடுச்சுன்னா அப்புறம் தீஞ்ச ஸ்மெல் வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி வந்து சுட்டு எடுத்துக்கிறணும். நல்லா சாஃப்ட் ஆகணும் கத்தரிக்காய். இப்போது கத்தரிக்காயோட தூர் பகுதியும் ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு சுட்டு எடுத்துக்கிறலாம். ஸோ நம்ம 2 பக்கம் சுட்டாலும் தூர் பகுதி சுடாத மாதிரி இருக்கும். ஸோ அதனால் 2 நிமிஷம் வச்சு சுட்டு எடுத்துக்கிறலாம். இப்போ கத்தரிக்காய் நல்லா சுட்டுருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டு அப்புறமா இந்த கத்தரிக்காய் மேலே உள்ள தொலியை ரிமூவ் பண்ணிக்கிறலாம். இப்போது கத்தரிக்காய் நல்லா ஆறிடுச்சு. இதோட காம்பு பகுதியை நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம தொலியை ரிமூவ் பண்ணிக்கிறலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் தொலியை ரிமூவ் பண்ணிங்கன்னா தான் அதோட ஸ்கின் மட்டும் வரும், இல்லைனா சதப்பகுதியும் சேர்ந்து வரும். அதனால் நல்லா ஆற விட்டுட்டு கத்தரிக்காயோட தொலியை நீங்கள் ரிமூவ் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நான் கத்தரிக்காயோட தொலியெல்லாம் நல்லா ரிமூவ் பண்ணிட்டேன். நான் இந்த மாதிரி ஒரு ஃபோக் வச்சு இதை நல்லா வந்து மசிச்சு எடுத்துக்கிறேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் கையால் கூட நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கிறலாம். ஸோ நல்லா வந்து மசிச்சு விட்டுக்கிறணும். இப்போ இந்த அளவு மசிச்சா போதும். இப்போ இதை நம்ம ஒரு பெரிய பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறலாம். இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்து அதை நான் கரைச்சி அதை ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். 1/2 கப்பு அதை இதில் சேர்க்குறேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 1/2 மூடி தேங்காயோட பால், அதோட ஃபஸ்ட்டு பால் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்க்குறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இந்த டைம் வந்து நமக்கு புளிப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிறலாம். ஸோ பத்தலைன்னா நம்ம பேலன்ஸ் இருக்கிற புளியவும் நம்ம இதில் சேர்த்துக்கிறலாம். ஸோ புளிப்புங்கிறது நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கிறது தான். ஸோ இப்போ வந்து நான் டேஸ்ட் பண்ணி பார்த்ததில் புளிப்பு ரொம்ப கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ அதனால் நான் மிச்சமாக இருக்கிற இந்த புளியவும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறலாம். இப்போ இதை தனியாக வச்சிடலாம். இங்கே தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுருக்கேன். 4 பல்லு பூண்டு, 1 டீஸ்பூன் கடுகு உளுந்து, அப்புறம் பெருங்காயத்தூள் 1/2 டீஸ்பூன், அப்புறம் தேவைக்கு கருவேப்பிலை, 3 காஞ்ச மிளகா, 3 பச்சை மிளகா. அது கூட பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் ஒரு 15 சின்ன வெங்காயம் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ இங்கே கடாயை சூடு பண்ணி 3 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறலாம். 1 டீஸ்பூன் கடுகு உளுந்து, காஞ்ச மிளகா 3, பச்சை மிளகா அது 3, அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். ஸோ காரம் உங்களுக்கு அதிகமாக வேணும்னா காஞ்ச மிளகா பச்சை மிளகா அது 2 எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறலாம். ஸோ நல்லா பொரியட்டும். 4 பல்லு பூண்டை இந்த மாதிரி தட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இந்த எண்ணெயில் சேர்த்துக்கிறேன்னா. இப்போது கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கிறலாம். சேர்த்து அது கூட 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறலாம். ஸோ வெங்காயம் வந்து ரொம்ப கோல்டன் ப்ரௌன் ஆக வேண்டாம், ஜஸ்ட்டு வதங்கினா போதும்.
இதை ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கிறலாம். இப்போ வெங்காயம் இந்த அளவு வதங்கினா போதும். இப்போ நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்தோம் கத்தரிக்காய், தேங்காய் பால், புளி சேர்த்த ஒரு மிக்ஸு, அதை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். நான் ஏற்கனவே கரெக்டான கன்சிஸ்டன்சியில் தான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து நல்லா திக்காக இருக்கணும், ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. இது பார்த்திங்கன்னா சப்பாத்தி, தோசை, அப்பம், ரைஸ் இது எல்லாத்துக்குமே ஒரு பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும். ரொம்பவே நல்ல டேஸ்ட்டான ஒரு ரெசிபியும் கூட. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறலாம். ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் கொதிச்சா போதும். புளியோட பச்சை ஸ்மெல் மாறினா போதும். நம்ம ஏற்கனவே கத்திரிக்காய் சுட்டு தான் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதனால் ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் கொதிச்சாலே போதும். இந்த டைம் உங்களுக்கு வந்துட்டு உப்பு கம்மியாக இருந்தால் அது மட்டும் சேர்த்துக்கிறங்க. ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறலாம். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு புது ரெசிபியும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள்.